Good morning, boys. Today, 12th standard computer science chapter 3 scooping part 2 video we discussed. Already we see scooping. In previous video we discussed scooping. What is scooping? What is the LEGB rule? And then what is module? So next we discuss access control. Just you recall the previous video. Okay, first scooping. What is scooping? Scooping is nothing a visibility of a variables, parameters and functions in one part to another part of the program. ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா அதனுடைய வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும், விசிபிலிட்டி மோட் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கூப்பிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்ட் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபார் மேப்பிங் வேரியபிள்ஸ் டு த ஆப்ஜெக்ட், வேரியபிள்ஸும் ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணக்கூடிய பைண்டிங் டுகெதர் ஈச் அதர், ரெண்டையும் மேப் பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா மேப்பிங். அந்த மேப் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் ஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது. வேரியபிள் ஸ்கோப் அப்படின்றது ஒரு வேரியபிள் ஒரு ப்ரோக்ராம்ல எந்த இடம் வரைக்கும் அதனோட அக்சசிபிலிட்டி இருக்கு, லைஃப் டைம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றது. அதனுடைய ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. A = 5, B = அப்படின்னா A = 5 அப்படின்னா இட்ஸ் நாட் ஈக்குவல், தட் இஸ் 5. அதாவது ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அ மெமரி space. So to hold the data values, hold the parameters and hold the arguments இல்லையா. ஸோ அதை வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெமரி ஸ்பேஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா வேரியபிள்ஸ். ஸோ இப்போ 5 வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா A. அதே மாதிரி ஏல இருக்கக்கூடிய 5 Bல கொண்டு போய் போடுங்க. அகெயின் B வந்து என்ன பண்றோம் 5ங்கிறது சொல்றோம். நெக்ஸ்ட் A = 3. ஸோ அப்போ A மட்டும்தான், A பாக்ஸை மட்டும்தான் நம்ம 3 மாத்திரமே ஒழிய B பாக்ஸை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் அந்த லைஃப் டைம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏக்கு மட்டும்தான் அந்த லைஃப் டைம் வேரியபிள்ஸ் கேன் பி சேஞ்ச், வேல்யூ சேஞ்ச் ஆகுதே தவிர பிக்கு கிடையாது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றது அப்படின்னம்னா லைஃப் டைம், தட் இஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. LEGB ரூல் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். தட் இஸ் லோக்கல் என்க்ளோஸ்டு குளோபல் அண்ட் பில்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு வேரியபிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பாருங்க, எக்ஸ் அவுட்டர் வேரியபிள்னு ஒன்று இருக்கு, அதே எக்ஸ் தான். டிஸ்பிளேங்கிறத ஃபங்க்ஷன், அங்கேயும் ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னம்னா ஸோ இந்த அவுட்டர் வேரியபிள் நமக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணும்போது தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்க இன்னர் வேரியபிள் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவுட்டர் வேரியபிளை தான் ரெஃபர் பண்ணோம். இன்னர் வேரியபிளை யாரை சொல்லணும், நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ ஒரே பேரே 2 வேரியபிளுக்கு வைக்கலாம். அவுட்டரா ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு, ஏன்னா அந்த வேரியபிளோடைய லைஃப் டைம் எங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். அதை விட்டு வெளியில வந்தா அதை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ அது மாதிரியான ஸ்கூப் வந்து என்னென்ன இருக்கு ரூல்னு பார்த்தீங்கன்னா LEGB ரூல் இஸ் யூஸ்டு டு டிசைட் த ஆர்டர் இன் விச் ஸ்கூப்ஸ் ஆர் டு பி சர்ச்டு ஃபார் த ஸ்கூப் ரெசல்யூஷன். தட் இஸ் என்னென்ன ஸ்கோப் இருக்கு, லோக்கல் ஸ்கோப் இருக்கு, என்க்ளோஸ்ட் ஸ்கோப் இருக்கு, குளோபல் இருக்கு, பில்டின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் லோக்கல் அண்ட் தென் என்க்ளோஸ்ட். குளோபல் வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறது. பில்டின்றது ஒரு ரிசர்வ்டு நேம்ஸ் ஆர் ரிசர்வ்டு, இது வந்து நம்ம மாடியூல்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதாவது இந்த மாதிரி டாப் ஆஃப் த ப்ரோக்ராமோட டாப்ல எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சேவ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்கலாம். சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பாருங்க, லோக்கல் ஸ்கோப், அப்புறமா குளோபல் ஸ்கோப் இருக்கு, என்க்ளோஸ்டு ஸ்கோப் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போன ஆல்ரெடி பழைய கிளாஸ்ல பில்டின் ஸ்கோப் இருக்கு. மாடியூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மாடியூல்ஸுங்கிறது ஸ்பிளிட்டிங் த ப்ரோக்ராம்ஸை வந்து சின்னதாக வந்து என்ன பண்ணுறது, ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ டிவைடிங் a software program can be divided into modules to ease the job programming or debugging as well. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறது ஒன்று, இன்னொன்று டீபக் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் அப்படின்னா மாடியூல்ஸ் கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸிங் லாஜிக்கல் டேட்டாஸ். மாடியூல் செப்பரேட்லி ஸ்டோர்டு, மாடியூல்ஸை கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லைப்ரரி ஃபைல்ஸில். Modules can be included in the program.
and its segment used by invoking the name எப்படி கூப்பிடுவோம் அதனுடைய names and some parameters அப்படிங்கிறது some segments or can be used by other modules ஒரு modules-ல இருந்து இன்னொரு modules கூட யூஸ் பண்ணிக்கலாம் so அதே மாதிரி the benefits of using modular programming so less code written நான் சொன்ன ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்மியான கோட் எழுதினா போதும் ஏன்னா சில மாடியூல்ஸ் எல்லாம் தனியா இருக்கும் ஜஸ்ட் அந்த மாடியூல்ஸ் கால் பண்ற மாதிரி இன்வோக் பண்ற மாதிரி அந்த ஒரு சிங்கிள் லைன் இருந்தா நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிங்கிள் ப்ரொசீஜர் can be developed for reuse, eliminate and need to retype the code many times. Programs can be designed more easily because the small team deals with only a small part of entire code. Modular programming allows many programmers to collaborate the same application. The code is stored across the multiple files. Code is short, simple and easy to understand. Errors can be easily identified and easily corrected. The same code can be used in many applications. The scoping of variables can be easily controlled. So next பாத்தீங்கன்னா access control. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது access control. Access control is a security technique that regulates who or what can view or use resources in computing environment அதாவது யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் யார் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல that is access control நம்மளுடைய வேரியபிளை யார் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் so that is called as access control it is security it is a fundamental concept in security that minimizes risk to the object in other words access control is a selective restrictions of access on data in object oriented programming language அதாவது C++ ல இருக்கு சாரி C++ Java லாம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்க அப்படினா object oriented languages அதுல வந்து இந்த access controls நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் it is implemented through access modifiers யார் இதை யூஸ் பண்ணனும் யாருக்கு நான் உரிமை கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை public private protected அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா access specifiers யூஸ் பண்ணி or modifiers specifiers or otherwise it is called as modifiers யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கலாம் இவங்க access பண்ண முடியும்னு கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் classical objects oriented languages such as C++, Java control the access to class members by public, private and protected keywords. Private members of a class are denied access from the outside class. ஒரு கிளாஸோட private members அப்படிங்கறவங்க அந்த இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அவங்கள வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. They can be handled only from within the class. Public members, generally methods declared in class, or accessible from outside the class. The object can be the same is required to invoke the public method. So public நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அத அந்த கிளாஸோட outsideலயும் யூஸ் பண்ணிக்கலாம். This is arrangement of private instance variables and public methods ensures the principles of data encapsulation. So protected members of a class are accessible from within the class and are also available to its subclasses. அதாவது protected அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸும் அந்த கிளாஸுக்கு சப்கிளாஸ் துணையான கிளாஸஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது அந்த கிளாஸ் அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருந்தாங்களோ அவங்க மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ அதுதான் ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது நோ அதர் ப்ராசஸ் இஸ் பெர்மிட்டட் ஆக்சஸ் டு இட் வேற யாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ பைத்தான் டஸ் நாட் ஹாவ் எனி மெக்கானிசம் ஸோ இது வந்து C++ ஜாவால இருக்கிறது இந்த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் பைத்தான்ல இப்படி ஒரு இது கிடையாது பிகாஸ் பைத்தான்ல எல்லாமே குளோபல் வேரியபிள்ஸாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் தட் எஃபெக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு எனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் மெத்தட் பைத்தான் prescribes a convention of prefixing the name of the variable or method in a single or double underscore to eliminate the behavior of protected and private access specifiers. So all members in Python classes are public default. நான் சொன்னேன் இல்லையா பைத்தான்ல எப்பயுமே கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா பப்ளிக்கா தான் இருக்கும் whereas be default in C++ and Java are private. C++லயும் ஜாவாலயும் பிரைவேட்டா தான் நீங்க எந்த ஒரு கிளாஸுக்கும் ஸ்பெசிஃபையா நீங்க ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கல அப்படின்னா அது வந்து பிரைவேட்டா தான் இருக்கும் C++ ஜாவால பட் பைத்தான்ல பப்ளிக்கா தான் இருக்கும் டிஃபால்ட்டா எனி மெம்பர் கேன் பி ஆக்சஸ்ட் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ அண்ட் ஜாவா ஸோ அவுட் சைடு கிளாஸ்ல இருந்தும் நம்ம இதுல கால் பண்ணிக்கலான்றாங்க பைத்தான்ல பட் C+ ஜாவாலையும் இது முடியாது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா தேர்ட் லெசனோடது ஸோ தேர்ட் லெசன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் அதாவது ஸ்கூப்பிங்னா என்னன்றத பத்தி நம்ம பார்த்தோம்
அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது ஸ்கூப் இருக்கு இல்லையா, எல்இஜிபி ரூல்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வேரியபிள் ஸ்கோப், எல்இஜிபி ரூல், அதுக்கப்புறம் மாடியூல்ஸோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம், அதனுடைய மாடுலர் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது, பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டடுங்கிற ஆக்சஸ் கண்ட்ரோலை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நான் எங்களுடைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4th சாப்டரை பற்றி நான் போடுறேன். ஓகேவா? Thank you, boys.